ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா வந்து வருந்து வரட்டும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகா நல்லா வந்து சாப் பண்ணி ஒரு 2 கிள்ளி போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இடித்த பூண்டு ஒரு கைப்பூடு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேங்காவை துருவினாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி போட்டாலும் சரி, நல்லா வந்து இது கூட மிக்ஸ்அப் ஆகணும். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக வரும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதும் நல்லா காயட்டும், அதாவது தட் மீன்ஸ் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நிறைய சேர்க்கணும். இதில் பொட்டுக்கடலை இல்லைனா நீங்கள் வேர்க்கடலை ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அதே மாதிரி கடுகு ஒரு 1/2 ஸ்பூனும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க, ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அந்த ஆயில் எல்லாமே பிளெண்ட் ஆகட்டும். இப்போ வடிச்சு வச்சிருக்கக்கூடிய ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா மிக்ஸ் கூட கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா ரைஸு அது மசாலா எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது ஒரு புளி சாதம் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் இது ஒரு மசாலா சாதம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக லன்ச் டைமில் குழந்தைங்களுக்கு கட்டித்தரோன்னு நினச்சிங்கன்னா கட்டித்தரலாம். ஏன்னா மசாலா வேர்க்கடலாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.